காந்தலூரில் ஒன் டே ஃபுல்லாக அட்வென்ச்சரஸ் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி பண்ணி அங்கே இருக்கிற அழகான வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. காந்தலூரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடமே வந்து காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற இடமே வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஜீப்பில் மட்டும்தான் இங்கே நீங்கள் போக முடியும், நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் போக முடியாது. இந்த ஃபால்ஸில் நம்ம நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஆழமும் கம்மியாக இருக்கும், செம்ம சில்லுன்னு இருக்கும். அங்கே காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸில் நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு நம்ம வந்த வழியாகவே திருப்பி ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் பண்ணி ஹனி ராக் இருக்கிற இடத்த பார்க்க போகலாம். இங்கே வந்து ராக்கில் வந்து ஹனி பீஸ்லாம் கூடு கட்டியிருக்கும், அதை பார்க்கலாம். அங்கேருந்து மறுபடியும் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி பண்ணி நம்மளோட 3வது வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இது வந்து லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட். இங்கே ட்ரீ ஹட்லாம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹார்ஸ் ரைடிங்லாம் போகலாம், சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகரி ப்ரொடக்ஷன் யூனிட். இங்கே ஜாகரி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஜாகரி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குடிக்கிறதுக்கு சுகர் கேன் ஜூஸும் கிடைக்கும், அதையும் வாங்கி சூப்பராக குடிக்கலாம். அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப் நம்ம எரச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருவி வந்து மலை சாரல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். தண்ணி நிறையா வந்தால் கூட இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே சாரல் அடிக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு இந்த ட்ரிப்லேயே அல்டிமேட் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரினா இதுதான் முருகன் மலை வியூ பாயிண்ட். காலையிலேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம போன எல்லா இடத்துக்குமே வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் தான் போகிற மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அட்வென்ச்சர்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த முருகன் மலை வியூ பாயிண்ட்டு தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இந்த முருகன் மலை வியூ பாயிண்ட்டில் ரோடே கிடையாது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, காலையிலேருந்து நம்ம எங்கடா ரோட்டில் போனோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி தானே, ரோடே இல்லாமல் தானே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ட்ராக்காவது இருந்துச்சு. இதில் ட்ராக்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மலை மேலே, அந்த கரடுமுரடான மலை மேலே தான் ஏற்றி கூப்பிட்டு போவாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த முருகன் மலை வியூ பாயிண்ட்டில் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. இந்த வீடியோவில் காந்தலூரோட மஸ்ட் விசிட் பிளேசஸை மட்டும்தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் ஒன் டே ட்ரிப்பை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு அட்வென்ச்சர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.